அந்த கிளாத்தை நம்ம எடுத்து தனியாக பார்க்கும்போது இந்த டிசைன் இப்படி தனியாக இருக்கும், இந்த கொடிக்கும் இந்த லீஃபுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஆர்த்தி டிசைனர் ஆரிவர். இன்றைக்கி நம்ம கட்தானா வச்சு ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம், லீவ் டிசைன் மாதிரி. ஃபஸ்ட்டு கட்தானா, இந்த கட்தானா எப்படின்னா, இதை கட்தானாவும் சொல்லுவோம், இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கட் பீட் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த கட்தானா எப்படி இருக்குன்னா, நார்மல் பீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அது எல்லாமே வலுவலுன்னு இருக்கும். ஆனால் இந்த கட்தானா, கட் பீட், டியூப் பீட் எல்லாமே இந்த டியூப் சைஸில் இருக்கும். அந்த டியூப்பில் சின்ன சைஸ் தான் கட்தானா, கட் பீட். இப்போ இதை பாருங்களேன், இப்படி பார்க்கும்போது அது மிரர் மாதிரியே இருக்கும். இதோட இதே கண்ணாடி தான். இப்படி லைட்டாக இது கீழே விழுந்து அது நம்ம காலில் குத்துனாலுமே நமக்கு ரத்தம் வரும். ஏன்னா அது கண்ணாடி பீசஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்தானாலேயே நான் மல்டி கலர் கட்தானா எடுத்திருக்கேன். இந்த கட்தானா ஸ்டிச் பண்ணுறது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கட் ஆகும். ஏன்னா இந்த ஒவ்வொரு இதுவுமே ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஷார்ப்பாக இருக்கும். த்ரெட்டில் பட்டு த்ரெட்டே கட் ஆகிடும் கட்தானால. ஸோ அதுக்கு இதை ரொம்ப பார்த்து பண்ணணும். இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சின்னதாக ஒரு லீவ் டிசைன் மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் பாதியில் சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் போய் எப்பயுமே ஒரு லாக் ஸ்டிச்சு தான் நமக்கு பெஸ்ட். கட்தானாவை வந்து லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகவே உங்களுக்கு லோட் பண்ணி அந்த லோட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொன்றா லோட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கட்தானா தான் விட்டு அதை ஸ்டிச் பண்ணணும். ஆனால் நம்ம பீடுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்னா, அப்படி நெருக்கி டிஸ்டன்ஸ் இல்லாத அளவுக்கு இப்படி நெருக்கி ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் கட்தானால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்படி நெருக்கி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளோட த்ரெட்டு வந்து அந்த ஷார்ப் பாயிண்டில் பட்டு கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் தள்ளி நமக்கு எது கொஞ்சம் இதாக இருக்கோ அப்படி தான். ரொம்ப நம்ம நெருக்கணும்னா அந்த இது வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அந்த த்ரெட் வந்து கண்டிப்பாக சிக்கிரும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் கட்தானாவை கஷ்டமும் சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல மட்டும் மெதுவாக இருக்கணும். ஆனால் கட்தானாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணாலுமே அதுவே தனி அழகு தான். இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் தெரியுதா? ஒவ்வொரு கட்தானாவும் ஒவ்வொரு மாதிரி சைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வரும். ஆனால் கட் பீட் கட்தானா ஒர்க்கே தனி அழகு தான். ஸோ அது டிஸ்டன்ஸ் இருக்குன்னுலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அதில் பட்டு அது கட் ஆகிடும். ரொம்ப ஷார்ப் கட்தானா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பார்த்து தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆக நமக்கு ஓகே ஆகிடும். ஆக்சுவலாக நான் இப்போது இதை லோட் பண்ணி இந்த கையில் இப்படி தள்ளுறேல, அப்போயே எனக்கு அந்த மிரர் வந்து கையில் குத்துது. அது வந்து பெயின் ஆகும். ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா பிளட் கூட வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி மெதுவாக இப்படி தள்ளி கேப்பில் வச்சு, கேப் இருக்குது, நம்ம ரொம்ப டைட்டாக இப்படி வச்சு பண்ணலான்னா நம்மளால் ரொட்டேட் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், டைட்டாக வச்சு பண்ணுறேன், இப்படி எடுக்கவே முடியாது. கட்தானா அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிவிட்டு இப்படி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக ஆகிடும். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும். இப்போ இந்த 4 கட்தானா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த 4ல் எவ்வளோ ஸ்பேஸ் தெரியுது? அங்கங்கே தெரியுதா? ஆனால் இந்த கட்தானா பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்காகனா அதோட அழகை ஸ்பேஸ் விட்டு பண்ணுறது தான். ரொம்ப ஸ்பேஸோடு பண்ண முடியாது யாராலையுமே. ஏன்னா அதோட மிரர் வந்து ரொம்ப ஷார்ப்னால அது நமக்கு கட் ஆகிடும், கையில் கட் ஆகிடும், த்ரெட்டு கட் ஆகிடும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால அது ஸ்பேஸ் விட்டு இருக்கிறது தான் அதோட அழகு. இந்த மாதிரி மல்டி கலர் அப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கிட்டிங்கன்னா, மல்டி கலர் வந்து இப்போ ஒரு வெயிலில் நைட்டு லைட் வெயில அந்த மாதிரி டயத்தில் நம்ம வியர் பண்ணும்போது நம்மளோட மல்டி கலர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக தெரியும். எனக்கு மல்டி கலர் தான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க்கில். கட்தானா, கட் பீட், இப்போது எல்லா கலர் பீட்ஸ் வருது. ஆனால் மல்டி கலர் பீட்ஸ் வந்து நான் இப்போதைக்கு பார்க்கல. நீங்கள் எங்கேயாவது பார்த்தா அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இந்த கட்தானாவை ட்ரை பண்ணணும். பாருங்கள், இப்படி ஸ்பேஸ் விட்டு. எதுக்காக நான் இந்த கட்தானாவை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன்.
ஆனால் கர்தனாக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து நான் பண்ணி சொல்லித்தரல. ஆனால் ரொம்ப பேர் என்கிட்ட பர்சனலாகவே கேட்டிருந்தாங்க, கர்தனா ரொம்பவே கட் ஆகுது, எங்களால் பண்ண முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதனால தான் நான் கர்தனாவை ஒரு சிம்பிள் டிசைனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நார்மல் நம்ம எப்படி எண்டு நாட் போடுவோமோ அந்த மெத்தட் தான். இப்போ எண்டு நாட் போடும்போது ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து ரொம்பவே இழுத்து கீழே போயிருச்சுன்னா அதை நம்ம பிரித்து விட வேணாம். அதை ஒரு ஸ்டிச் மாதிரியே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாலே நாட் வந்து அழகாக விழுந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேலை மட்டும் கர்தானா ஸ்டிச் பண்ணியிருக்கோம், மல்டி கலர் வச்சு, ஆடாது அசையாது, அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். அந்த கேப் தெரியும், அந்த கேப் தான் அந்த ஸ்டிச்சுக்கே அழகு. இப்போ ஏன் நான் இந்த மாதிரி லீஃப் டிசைன் எடுத்தேன்னா, இப்போ நான் இங்கேருந்து இந்த லீஃப்க்கும் நான் கர்தானா டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எப்பயுமே எந்த ஒரு டிசைனிலுமே தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை கிளாத்தை நம்ம எடுத்து தனியாக பார்க்கும்போது இந்த டிசைன் இப்படி தனியாக இருக்கும், இந்த கொடிக்கும் இந்த லீஃபுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறனால இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இருந்து எடுத்து கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம லோடும் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே லோட் பண்ணாலும் கனெக்டிவாக இருக்கும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லீஃப்க்கும் கர்தானாவை மெதுவாக லோட் பண்ணி, அந்த ஷார்ப் இடத்துல வந்து கர்தானா ஒரே சைஸில் கிடையாது, பெருசாக இது இருக்குது, சில சிறுசாக இருக்குது. ஸோ அந்த ஷார்ப் இடத்துல அந்த ஷார்ப்னஸ் தேவை மாதிரி நம்ம தான் சூஸ் பண்ணி கர்தானாவை எடுக்கணும். அப்படியே ஒவ்வொரு கர்தானாவாக நல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்ம தள்ளவே தேவையில்லை, அதுவாகவே ஒவ்வொன்றா விழுந்து போகிற அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஆனால் 4 இது 5 இது வச்சு ஹேண்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தில் எடுக்கும்போது நமக்கே கை கூசி அதை விட்டுடுவோம், எல்லாமே கீழே விழுந்துடும், மறுபடியும் லோட் பண்ணணும், எல்லாமே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எதுனாலும் நடக்கும். பாருங்கள், நான் இப்போ சொன்னேன்ல, அந்த த்ரெட் வச்சு இழுக்கும்போது நமக்கு திடீர்னு நம்மளை அறியாமே நம்ம அந்த நீடியில் லூஸ் பண்ணிவிடுவோம். அப்போது நம்ம எடுத்து வச்ச எல்லாமே நம்ம இது விழுந்து போயிடும். இப்போ கிளாத் கலரில் த்ரெட் எடுத்ததுனால அந்த த்ரெட்டை எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிளாக் கலர் கிளாத்து, பிளாக் கலர் த்ரெட்டு, அது எப்படின்னா நமக்கு தெரியறதுக்கே கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டு கட் ஆகுது, என்னோடய கர்தானா வச்சு ஷார்ப் எட்ஜில் வந்து என்னோடய த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சு. பாருங்கள், தெரியுதா? நான் ரொம்ப பக்கமாக வச்சு போட்டேன். ஸோ எனக்கு இந்த த்ரெட்டு வந்து எப்படி கட் ஆகிடுச்சுன்னு. இப்போ ஆக்சுவலாக இது 2-3 கர்தானா தானே போட்டிருக்கேன், அதனால நான் இதை மறுபடியும் விட்டுட்டு தான் பண்ணுறேன், ஃபுல்லாகவே கழட்டிடுறேன். இதே ஒரு அளவுக்கு ஒரு பெரிய டிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு 2-3 கர்தானாவை எப்படி நார்மல் ஸ்டிச்சில் நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி 2-3 கர்தானாவை மட்டும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சிம்பிள் ஒர்க்கில் தான், பீடில் தான் கட் ஆகும் பாதியிலேயே, இல்லை த்ரெட் ஒர்க் பண்ணும்போது பாதியிலே கட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒர்க் பண்ணும்போதுமே, முக்கியமாக கர்தானா ஒர்க் பண்ணும்போது பாதியிலே கட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ இந்த டிசைன் அளவுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. அப்படியே நம்ம திருப்பி வரதை விட இந்த இது ஷார்ப்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த டிசைனுக்கு. ஸோ லீஃப் டிசைன் சொல்லும்போது அந்த லீஃபோட டிசைன் படி ஷார்ப்பாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ அந்த டிசைனுக்கு நான் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த மாதிரி லீஃப் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த இதில் இருந்தே கூட ட்ரை பண்ணலாம். கிளாத் கலரில் த்ரெட் தெரியாத அளவுக்கு போடணும், அட் த சேம் டைம் நம்மளாலேயே அதை கண்டுபிடிக்காத அளவுக்கும் இருக்கும். இப்படி நம்ம அந்த டைரெக்ஷன் வரும்போது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு தான் நம்ம பீடோ கர்தானாவோ எடுக்கணும். எதுக்காகனா அங்கேருந்து பண்ணும்போது அது சில டைம் வந்து ஃப்ரேம் அவுட் எடுக்கும்போது அப்படியே லூஸ் ஆகி ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம்னா அந்த டிசைனில் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டி போட்டோம்னா நம்ம த்ரெட்டை எடுக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ கர்தானாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து சின்ன சைஸ் நம்மகிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் சைஸ் வைஸ் சின்னதாக இருக்கிறத வச்சோம்னா இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்தையும் ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த லீவ் டிசைனை வந்து நல்லாவே ஃபில் பண்ணி முடிக்கும்போது நம்ம இங்கேயே முடிச்சிடக்கூடாது. ரெண்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த சைடு வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடித்தோம்னா இந்த சைடு இருக்கிற கர்தானாவும் அதாவது கொடியில் இருக்கிறதும் லீஃபும் ஒன்று மெர்ஜ் ஆகிடும். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான டிசைன் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நம்ம இங்கேயே முடித்தோம்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.